வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டைகளை 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 அண்ணன் சிவமந்தாஸ் பாண்டியன் அவர்களுக்கு இரட்டைகளை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற இரட்டைகளை மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி அனைத்து குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொடர்ந்து வருடத்திற்கு 6000 பொதுச்செயலாளர் அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுடைய ஆதரவோடும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய நேதாஜி சுபாஷ் சேனை ஐஜேகே ஓசி சண்முகம் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு உங்களை நாடி தேடி புரட்சி தலைவர் சின்னமாக இரட்டை சின்னத்திலே வாக்கு சார்கள் வந்து உங்கள் முன்பாக வந்திருக்கின்றோம். உரிமையோடு வந்திருக்கேன். உங்க பக்கத்து ஊருக்காரு எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் இருந்து வாரவங்க கூட அண்ணன் என்ன பார்க்காம வந்ததில்லை. என்ன நல்லது கெட்டதுக்கும் எல்லாத்துக்கும் மேல எல்லா வேட்பாளர்களும் வந்து ஐயா உங்க ஓட்ட போடுங்க, உங்க காலில் வந்து கூப்பிட்டு அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படிலாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். உங்க பிள்ளை எனக்கு ஓட்டு போட்டுதான் ஆவணம், வேற யாருக்கும் நீங்க ஓட்டையே போட கூடாது. அந்த உரிமை சட்டமன்றத்துக்கு அனுப்பினீர்கள் என்றால் உங்களுடைய குரலாக உங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் உங்களை தெரிவிப்பதற்கு நான் சட்டமன்றத்தில் செயல்படுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு இப்பொழுது நடக்கின்ற இந்த காட்டாட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த காட்டாட்சியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு நம்ம எதிர்கால சந்தைகளுடைய அவங்க கேள்விக்குறியாக்கி பாருங்க. நீங்க வந்து எங்கேயா பார்த்திருக்கீங்களா அந்த கொடுமை? நம்மளுடைய கல்விகள் எல்லாத்தையும் வெட்டி அள்ளி கேரளாவுக்கு விட்டுருக்கோம். இந்த கேரளாவுக்கு விற்கிறாங்க. கேரளாவில் கல்லம், கேரளாவில் மண்ணா ஏன் அவனோட கல்லை எடுக்காம இங்க வாங்கிட்டு போறான்? என்ன காரணம் சொன்னா அமெரிக்காவை எடுத்துக்கோங்க. அவனுக்கு வந்து எல்லா வளங்களும் இருக்கு. ஒரு நாடுகளும் உனக்கு ஒண்ணுமே தரமாட்டேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சைட் பண்ணா கூட 100 வருஷத்துக்கு அவன் தனியா வாழ்றதுக்கான வளங்களை பாதுகாத்து வச்சிருக்கான். அது பெட்ரோலா இருந்தாலும் சரி, டீசலா இருந்தாலும் சரி, கச்சா எண்ணெயா இருந்தாலும் சரி, விவசாயத்துக்கு தேவையான பொருட்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணாம சேமிச்சு வச்சிருக்கான். எதுக்கு? அவன் மக்கள் மேல உள்ள அக்கறை. அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற மலை பிரதேசம் எத்தனையோ மலை இருக்கு. எதையாவது தொற்றுக்கானா தொடாம அனைத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு போறான். நம்ம ஆளுக்கு என்ன கவலை? எதிர்கால சந்ததிகளை பற்றியோ நம்மளை பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம். நம்மளுடைய கனிம வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து அனுப்புவதால இன்னைக்கு நம்ம விவசாயங்கள்லாம் அழியக்கூடிய நிலைமையில இருக்கு. நீர்மட்டங்கள்லாம் 100 அடிக்கு கீழே போயிட்டு இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகளோட காலம்லாம் எப்படி இருக்குங்கிறதே தெரியாத ஒரு கேள்விக்குறி நாளாக இருக்கு. இதெல்லாம் நீங்கள் அறிந்து புரிந்து இவர்களை கட்டாயம் வெளியேற்ற வேண்டும். எல்லாத்துக்கும் மேல் நான் சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லி இவர் பாருங்க, இந்த வேட்பாளர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. சென்னையில இருந்து இருந்து வந்திருக்காரோ அங்க இருந்து சொன்னோம்ல, இந்த கனிம வள கொள்ளைகள் எல்லாம் எளிமையாக போவதற்கும் அவர்களுக்கு கேட்டு திறந்து வைத்திருக்கிறதும் அற்புதமா இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கக்கூடிய வேட்பாளர்களை இன்னைக்கு வந்து இறக்கியிருக்காங்க. நம்ம எல்லாம் உஷாரா இருக்கணும். உங்களோடு இருக்கக்கூடிய எனக்கு நீங்கள் வாய்ப்புகளை தர வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த எத்தனையோ திட்டங்கள், அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், அம்மா மினி கிளினிக், இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய அம்மா குடும்ப நல புத்தகம், தாய் சேய் நல புத்தகம் பிள்ளைகளுக்கு கொடுத்தது, அது மாதிரி பேரகால டைம்ல அவங்களுக்கு 12,000 ரூபாய் பணம் கொடுத்தது, இப்படி சொல்லிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் இன்னைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா வந்து எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு பூரா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, 7 மாசத்துல அவங்களுக்கு வளைகாப்பு கூட நடத்துறாங்க. நம்ம பிள்ளை நினைச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் வளைகாப்பு கூட நடத்துற தாய் எல்லா திட்டத்தையும் நீக்கி யாருக்கு தண்ணி திட்டத்தை கூட நிறுத்திட்டாங்க. அந்த எடப்பாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன திட்டங்கள் அம்மாவின் திட்டங்கள் நிறுத்தினாரோ அனைத்தையும் நான் கொண்டு வருவேன் சொல்லியிருக்காங்க. எல்லாம் இருக்கிறது நிறுத்திருக்காரு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. நிலைமை என்ன? 10,62,200 கோடி இன்னைக்கு கடல்ல இருக்கு. இன்னைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை இருக்குல்ல, நம்ம பேரனோ பேத்தியோ மகளோ பிறந்தாங்கன்னா அந்த பிள்ளை மேல 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இதை வந்து நான் சொல்லல, இது வந்து நம்மளுடைய திமுக நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. 10,62,200 கோடி கடன் இருக்குன்னு. நம்ம தமிழகம் திவாலாக போகுது.
தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாங்க. அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களையும் சரி என்னையும் சரி நம்ம இந்த ஆண்டவன் உப்புராதியம் நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு கட்டாயம் நம்ம தோக்க போறது தெரிஞ்சு தோல்வி பையன் வந்து 8000 ரூபாய் டோக்கனோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டோக்கனை கொண்டு வந்தாங்களா இங்க பாப்பி நம்பிடாதங்க நம்பிடாதங்க. ஏன்னா 2 ஏக்கர் நிலம் அடைஞ்சாங்கல்ல அதே கதை தான் இது. அதனால தயவு செய்து இந்த கூப்பனை கொண்டு வந்தா ஐயா உன் கூப்பனை கொண்டு போய் எங்க வை. எடப்பாடியார் தேர்தல் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய் எங்க அக்கௌண்ட்ல போட போறாரு. அதனால எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் மகன் உரிமையோடு கேட்கிறேன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலட்சத்தில் முதல் அதாவது போன வாட்டி பாத்தீங்கன்னா 2 மிஷின் இருந்தது. அதுல முதல் சின்னமா இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கிறது போறவங்க முதல் சின்னத்துல ஓட்டு போடுன்னு நிறைய பேர் 2வது மிஷின்ல இருக்க முதல் சின்னத்துல போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 மிஷின் அதுல இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 3வது சின்னம். எப்படின்னா உள்ள போன உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி நெர்வஸா இருக்கும், கண்ணே தெரியாத மாதிரி இருக்கும். நிதானமா போய் நில்லுங்க பாருங்க. இடது கை பக்கம் இருக்கக்கூடிய அந்த மிஷின்ல மேல இருந்து 3வது சின்னம் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவரோட சின்ன ரெட்டையில இருக்கும். அது பக்கத்துல இருக்க பட்டனுக்கு வாக்களிப்பு உங்கள் பிள்ளை என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாவத்தை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி.